ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து ஊற வைக்கணும். ஒரு 2 hours ஊற வைக்கணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி. அரிசி மட்டும் ஊற வச்சு எடுத்து வச்சிடணும். பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் செஞ்சு தரலாம். இது ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ஈவினிங் செஞ்சு தரலாம். சூப்பராக இருக்கும். சாமிக்கு படைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி டயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது 2 days கெட்டும் போகாது. ஊற வச்ச அரிசி கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக மாவாக ரெடி பண்ணிக்கணும். அப்புறம் துருவி வச்ச வெல்லம் இருக்குல்லையே, அதையும் 2 சேர்த்து நல்லா நைஸாக மாவு மாதிரி பண்ணி ஒரு 4 hours டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கணும். இதில் தேவையான தேங்காய் ஃப்ரை பண்ணி போடலாம், குட்டி குட்டியாக கட் பண்ணி. இல்லைன்னா முந்திரி குட்டி குட்டியாக நறுக்கி போடலாம். நான் முந்திரி இதில் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இந்த 4 hours இந்த பேட்டரை அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம அப்பம் செய்ய வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த அப்பம் செய்யறதுக்கு எண்ணெயில் கடாய் நல்லா காய்ஞ்சிருக்கணும். நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா குழிக்கண்டி எடுத்து இந்த மாவு ஒரு கரண்டி எடுத்து ஒரே இடத்துல மொத்தமாக அப்படியே விட்டுடணும். இந்த மாவு அப்போ தான் நல்லா புஷ்ஷுன்னு பூரி மாதிரி நல்லா எழும்பி வரும். அதுவே கீழே அடியில் வெந்துருச்சுன்னா மேலே எழும்பி வரும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு இந்த மேல் பக்கத்தை வேக வச்சு எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி, சூப்பராக இருக்கும். மேஜிக் மாதிரி அதுவே வெந்துட்டு மேலே அழகாக வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறுபடியும் அதே மாதிரி ஊற்றினேன். குழிவாக எடுத்துகிட்டு ஒரே இடத்துல ஊற்றுனா அதுவே நல்லா வெந்து மேலே எழும்பி வந்துடும். பாருங்கள், மூவ் ஆகிட்டு அடியில் எல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கோம். மேலே அப்படியே புஷ்ஷுன்னு எழும்பி வருது பாருங்கள். அவ்வளோதான். அப்புறம் திருப்பி போட்டு இந்த பக்கமாக வெந்துடுச்சுன்னா அவ்வளோதான். 2 நிமிஷத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம் யார் வேணாலும் இந்த அப்பத்தை. இது இனிப்பு அப்பம். இதே மாதிரி காரத்துலேயும் செய்யலாம். நான் காரத்தில் இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். இது மாதிரி செஞ்சு நல்லா ஆறினோன்னே ஏர்டைட் டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டா 2 days ஆனாலும் கெட்டு போகாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு பீஸ் கட் பண்ணி காட்டுறேன் எப்படி உள்ளே வெந்திருக்குன்னுட்டு. ரொம்ப சூடாக இருக்குது. நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. எதுவுமே இல்லை, வெறும் அரிசி வெல்லம், அவ்வளோதான். பாருங்கள், உள்ளே சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.